ஹலோ எவ்ரிவன். நீங்கள் 25,000 பட்ஜெட் ரேஞ்சில் பெஸ்ட் ஏசி நீங்கள் வாங்கணும்னா நீங்கள் டைக்கின் 0.8 டன் ஏசி வாங்கலாம். டைக்கின் 100 இயர்ஸாக ஏசி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல ஒரு ஸ்பெஷலைஸ்டு பிராண்ட். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஏசியோட அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த ஏசியில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பவர் சில் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பவர் சில் மோட நம்ம எனபிள் பண்ணும்போது நம்ம ரூம் 20% ஃபாஸ்ட்டாக குளிக்காமல் 20% எக்ஸ்ட்ராவாக கூலிங் வந்து ஆகும். டர்போ மோடோடைய ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சர் தாங்க இந்த பவர் சில் மோட். நெக்ஸ்ட் குவாண்டா ஏர் ஃப்ளோனா பார்க்கலாம். இப்போ நம்ம ஏசி ரூமில் ஏசி பக்கத்தில் நிற்கிறோம், அதே மாதிரி ரூம் கார்னரில் நிற்கிறோம். ஏசி பக்கத்தில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கூலிங் வச்சதோ அதே கூலிங் நம்ம ரூம் கார்னரில் நிற்கும் போது அந்த கூலிங் வந்து கிடைக்கும். அதெல்லாம் எப்படி கிடைக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஏசியில் 3D ஏர் ஃப்ளோ இருக்கிறதுனால ரூம் ஃபுல்லாகவே ஈவனாக கூலிங்கை ஸ்ப்ரெட் பண்ணும். அதனால் நீங்கள் ரூமில் எந்த இடத்துலனாலும் உங்களுக்கு கூலிங் கிடைக்கும், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒரு ஈவனான கூலிங் வந்து கிடைக்கும். இதாங்க ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஏசியில் ட்ரிபிள் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏசியில் என்ன ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா PM 2.5 ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஏரில் பார்த்தீங்கன்னா டஸ்ட் பேக்டீரியாஸ்லாம் இருக்கும். நம்ம ரூமில் இருக்கிற பேக்டீரியாஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஏசி ரூமில் இருக்கும்போது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ரீத்திங் வந்து கிடைக்கும். இதில் டியூ கிளீன் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. டியூ கிளீன் டெக்னாலஜி நம்ம எனபிள் பண்ணும்போது நம்ம எவாப்ரேட்டர் காயில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணோம். காயில்ஸில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுனால நம்மளுடைய ரூமும் ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும். ஏசியோட லைஃப் டைமும் அதிகமாக இருக்கும். இந்த ஏர் கண்டிஷனிங்கில் ஆட்டோ க்ளீன் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ஏசியோட ஃபில்டரில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிக்கும். நம்ம ஃபில்டரை ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஏசியை ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணும். இந்த ஏர் கண்டிஷனிங்கில் R32 ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான ரெஃப்ரிஜரன்ட் கேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏர் கண்டிஷனிங்கில் ஸ்டெபிலைசர் இன்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பவர் ஃப்ளக்சுவேஷன் கம்மியாக இருக்கும், பவர் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும். கரண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு வந்துட்டே இருக்கும். அப்போ ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்க டைக்கின் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் ஏரியாவில் பவர் ஃப்ளக்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி இந்த ப்ராடக்ட் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணும். என்னதான் இண்டிபெண்டன்ட் ஆச்சாலும் இந்த ஏசிக்கு ஒன்றுமே ஆகாது. ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் இருக்கிறதுனால இந்த ஏசிக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலைசர் வாங்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலைசர் வாங்குற காஸ்ட்டும் நம்மளுக்கு சேவ் ஆகும். இந்த ஏர் கண்டிஷனிங்கில் 100% காப்பர் கண்டென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. எதனால் காப்பர் கண்டென்சர் கொடுத்துருக்காங்கன்னா, காப்பர் பொதுவாக லோ பவர் தான் கன்சியூம் பண்ணுவோம். காப்பருடைய லைஃப் டைம் வந்து அதிகம். ஏரில் இருக்க மாய்ச்சர்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்க நம்மளுடைய ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஈக்னோ மோட் இருக்கிறதுனால பவர் சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். செல்ஃப் டைனேஷன் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எது கொடுத்துருக்காங்கன்னா ஏசியில் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அதை நம்ம செக் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம், வாரண்டி பற்றி பார்க்கலாம். டைக்கின் ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. கம்ப்ரஸருக்கு 10 இயர் வாரண்டி, பிசிபிக்கு 5 இயர் வாரண்டி. இந்த பிசிபிக்கு வாரண்டி பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்ஸுமே தர மாட்டாங்க, ஒரு சில பிராண்ட்ஸ் மட்டும் தான் தருவாங்க. டைக்கின் இங்கே கொடுத்துருக்காங்க. வாரண்டி வைஸ் பார்க்கும்போது டைக்கின் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஏர் கண்டிஷனரில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்த்துரும். ஓவராலாக இந்த ஏசி வேல்யூ ஃபார் மணி ஒர்த்தான ப்ராடக்ட், நல்ல ஒரு நம்பிக்கையான பிராண்ட். இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாங் லாஸ்டிங்கான ப்ராடக்ட். கஸ்டமர் வந்து ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுற அளவுக்கு இவங்க ப்ராடக்ட்டுடைய குவாலிட்டி இருக்கும். அதனால் இந்த ஏசியை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இந்த டைக்கின் ஏசி 0.8 டன், 1 டன், 1.5 டன், 1.8 டனில் இருக்குது. இந்த எல்லா ஏசிக்கான அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.